ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்தராஜ். இன்னைக்கு 29/9/2025க்கான ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் இருக்கிறது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஏன்னா தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு அமைப்பு தொடங்கியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தொல்குடி மின்னணு காப்பகம் அப்படிங்கிற அமைப்பு தொடங்கியிருக்காங்க. இதோட சிறப்பம்சம் என்ன, எதுக்காக தொடங்கியிருக்காங்கன்னா பழங்குடியினருடைய மொழி பண்பாட்டு மரபுகளை காப்பதற்காகவும் அதை டிஜிட்டல் வெர்ஷனாக மாற்றுறதுக்காக தான் இந்த திட்டம். இதை பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, உலக பழங்குடியினர் தினம் எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு ஆகஸ்ட் 9. இந்த தொல்குடி மின்னணு காப்பகத்தில் என்ன சேவை தமிழக அரசு செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோடா சமூகத்துடைய சடங்கு பாடல்களையும், இருளர் சமூகத்துடைய மருத்துவ மரபுகள் மற்றும் குறும்பா சமூகத்துடைய கதை சொல்லும் ஓவியங்கள் மற்றும் காணிக்காரர் சமூகத்தை சேர்ந்த சற்றுப்பாட்டு என்னும் மரபு பாடல்கள் போன்றவற்றை இந்த மின்னணு காப்பகத்தில் சேமித்து வைக்கிறாங்க. எதுக்காகனா நம்மள மாதிரி இருக்க ஃபியூச்சர் சந்ததியினருக்கு இதோட முக்கியத்துவத்தை அறிவிக்கிறதுக்காக. அடுத்ததாக பிஎஸ்என்எல்லோடைய 4G சேவையை தொடங்கி வச்சிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்த திட்டத்துக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா சுதேசி 4G சேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுவதும் மொத்தம் 97,500 செல்ஃபோன் டவர்கள் அதோட ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாங்க. எங்கே தொடங்கினாருங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒடிசாவுடைய ஜார்சுகடா அப்படிங்கிற இடத்துல தான் தொடங்கி வச்சிருக்கிறாரு. இதோட கூடுதல் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் பிஎஸ்என்எல் அவங்களுடைய வெள்ளி விழா ஆண்டை கொண்டாடுறாங்க. அடுத்தது கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 9வது முறையாக இந்திய அணி ஆசிய கோப்பையை நேற்று ஜெயிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச எந்த வருஷத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1984, 88, 90, 95, 2010, 2016, 2018, 2023 மற்றும் 2025 நேற்றோட சேர்த்து. இதில் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இந்தியன் டீம் பாகிஸ்தானோட அமைச்சர்கிட்டேருந்து கப்பை வாங்குறதுக்கு மறுத்து வெறுங்கையோட தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. இது கூடுதல் இன்ஃபர்மேஷன். அடுத்தது உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்கொரியாவுடைய குவாங்ஜி நகரில். இதில் 18 வயதான இந்தியாவோட ஷீதல் தேவி மகளிருக்கான இதில் உலகின் முதல் நிலை வீராங்கனையான துருக்கியோட ஓஸ்னூர் கியூர் கிரிட்டியை ஜெயிச்சிருக்கிறாங்க. 18 வயசுங்கிறது ரொம்ப முக்கியமானது. யாரை பீட் பண்ணாங்கங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. இதே ஷீதல் தேவி தான் கலப்பு அணிகள் பிரிவுலையும் தோமன் குமாருடன் இணைந்து வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஸோ 2 மெடல் ஜெயிச்சிருக்காங்க ஷீதல் தேவி. அடுத்தது மகளிருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எப்போ நடக்க போகுதுன்னா வரும் 30ஆம் தேதி. யார் நடத்துனாங்கன்னா இந்தியாவும் இலங்கையும். அடுத்தது உலக துப்பாக்கி சுடுதல் போட்டி. இதில் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸ் பிரிவிலும் 50 மீட்டர் ரைஃபிள் ப்ரோன் பிரிவிலும் இந்தியாவோட வீராங்கனை அனுஷ்கா தோக்கூர் 2 தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது. மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கட்டாயம் கேட்பாங்க. இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு சில இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.